தற்போதைய செய்தி. டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்களின் நியமன ரத்துக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இந்த உத்தரவு விவரங்களை சொல்லுங்க. சார்பாக 11 பேர் டிஎன்பிசியின் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருந்தனர் கடந்த ஜனவரி 31 அன்று. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவை சேர்ந்த தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய டி.கே. இளங்கோவன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதில் இந்த 11 பேரும் இந்த டிஎன்பிசியின் உறுப்பினர்களாக இருப்பதற்கு எந்தவிதமான அடிப்படை தகுதியும் அற்றவர்கள் என்று கூறி அந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டங்களாக விசாரித்து தமிழக அரசின் இந்த டிஎன்பிசி உறுப்பினர்கள் இந்த நியமனமானது செல்லாது என்று கூறி அவர்கள் அனைவரையும் பணி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்கு எதிராகத்தான் தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் கடந்த வாரம் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுதான் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதி தற்பொழுது தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கெஹர் தலைமையிலான அமர்வு முன்பு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசிற்கு சரமாரியான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். நீங்கள் எவ்வாறு ஒரே நாளில் இந்த 11 உறுப்பினர்களையும் நீங்கள் தேர்வு செய்தீர்கள், என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றியீர்கள் என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த 11 பேரில் ஒரு நீதிபதியும் இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நீதிபதி தனது பணிக்காலத்தை கூட முழுமையாக நிறைவு செய்யாமல் ப்ரீமெச்சூர்டு ரிட்டையர்மெண்ட் என்று சொல்வார்கள், அதாவது தனது பணிக்காலம் முடிவதற்கு முன்னதாகவே தாமாக முன்வந்து ரிட்டையர் ஆவது, அந்த மாதிரியான ஒருவரை நீங்கள் எவ்வாறு இந்த உறுப்பினராக சேர்க்கிறீர்கள்? தனது பணியினையே முழுமையாக முடிக்க முடியாத ஒருவரை நீங்கள் எவ்வாறு பணி அமர்த்தினீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போல மற்றவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அவர்களுக்கான தகுதி என்ன? இவ்வளவு பெரிய ஒரு பணியினை ஏற்று நடத்துவதற்கான தகுதியானது அவர்களுக்கு இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை சரமாரியாக இன்றைய தினம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த பணி நியமனம் எந்த அடிப்படையில் நடைபெற்றது உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்குமாறும் இந்த மனு மீது பதிலளிக்குமாறும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு ஒரு நோட்டீஸ் ஒன்றையும் தற்பொழுது அனுப்பி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தினம் தமிழக அரசிற்கு கடுமையான சாடல்களை இந்த 11 பேர் கொண்ட இந்த புதிய உறுப்பினர்கள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. தம்பி தமிழரசன். நிரஞ்சன், விளக்கம் கோரி தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாக சொல்லிங்க. இந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு காலக்கெடு எதுவும் விதிக்கப்பட்டிருக்கிறதா? சாதாரணமாக இந்த மாதிரியான வழக்குகளில் 4 வார கால அவகாசமானது வழங்கப்படும். தற்பொழுது உச்சநீதிமன்றம் எத்தனை வார காலம் என்பதை தற்பொழுது தெளிவாக குறிப்பிடவில்லை. இன்று மாலைதான் அந்த ஆர்டரின் காப்பி வரும்பொழுதுதான் அது என்ன மாதிரியான கால நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியும். இன்றைய தினம் தமிழக அரசின் சார்பாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய முகுல் ரோத்தகி அவர்கள் தான் ஆஜராகி இருந்தார். அப்பொழுது இது தமிழக அரசிற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் உட்பட்டு தான் நாங்கள் செய்திருக்கின்றோம், இந்த பணி நியமனங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம், இதற்கு கவர்னரின் ஒப்புதலும் கிடைத்திருக்கின்றது. எனவே இதில் எந்த மாதிரியான சட்ட விதிமுறைகளும் மீறப்படவில்லை, இவர்கள் அனைவரும் தகுதியானவர்களே என்ற விவரங்களில் தான் இன்றைய தினம் அவர் தனது வாதங்களின் பொழுது எடுத்து வைத்தார். இதே விஷயங்களை தான் அவர்கள் தற்பொழுது இந்த நோட்டீஸின் பதிலளிக்கும் பொழுதும் இதே மாதிரியான விவரங்களை தான் கொடுப்பார்கள். ஆனாலும் கூட உச்சநீதிமன்றம் தற்பொழுது தமிழக அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு விளக்கத்திற்கும் அவர்கள் திருப்தி அடைந்ததாக தெரியவில்லை. தொடர்ந்து அவர்கள் எந்த அடிப்படையில், எந்த தகுதி அடிப்படையில் நீங்கள் அவர்களை சேர்த்தீர்கள்? சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின் சாராம்சத்தை பார்த்தால் இவர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது என்பதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி வாதங்களின் பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். நீதிபதிகளின் நியமனத்தின் பொழுது எந்த விதமான விஷயங்களும், எந்த விதமான தகுதி சார்ந்த விஷயங்களும் பார்க்கப்படுவதில்லை. நீங்கள் கூட தான் ஒரே நாளில் 10-15 நீதிபதிகளுக்கு அப்ரூவல் அளிக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது தமிழக அரசு ஒரு 11 பேர் கொண்ட டிஎன்பிசி உறுப்பினர்களுக்கு ஒரே நாளில் கவர்னரின் ஒப்புதல் வழங்கி அவர்களுக்கு பணி வழங்கியது எந்த வகையில் விதிமீறல் ஆகும் என்று கூறியிருந்தார்கள். அதனை அழகாக ஒன் ஷாட் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் தங்களது வாதங்களை முன்வைத்தார்கள். அதற்குதான் நீதிபதிகள், நாங்கள் அனைத்து விதமான சாராம்சங்களும் பின்பற்றப்பட்டுதான் நீதிபதிகளின் நியமனங்கள் நடைபெறுகிறது, நீங்கள் இதற்கான விளக்கங்களை மட்டும் அளியுங்கள் என்று இன்றைய தினம் சற்று கடுமையான தோணியில் தான் தமிழக அரசிற்கு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். பத்மபிரியா.